சிம்ம ராசிக்காரங்க இந்த வக்ரச்சனி காலத்தில் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு பெரிய பணத்தை பார்த்துடலாம். அந்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்கள் சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான், 7ஆம் இடம் கூட்டு மன வாழ்க்கை ஸ்தானத்துக்குடைய சனி பகவான். இப்போ ஒரு 8ல் போய் மறைஞ்சிருந்த காலம் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் 8ல் போய் மறைஞ்ச சனி பகவான் அங்கே வக்ரமாகிறார். இது அதை விட ஒரு பொற்காலம். திடீர்னு சும்மா இருந்தவனை தூக்கிட்டு போய் எங்கேயோ உட்கார வச்ச மாதிரி. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத பீரியடு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டைமில் இந்த ரெண்டு விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை சரியாக செஞ்சால் நிச்சயம் பொருளாதாரம் உண்டு. ஒன்று, உங்கள் தொழில் அதில் சரியான முதலீட்டை யோசித்து கரெக்டாக போடுங்க. சரியான தீர்மானம் பண்ணுங்க. இப்போ லாபம் வரும். ஆனால் தீர்மானத்தை சரியாக எடுங்க. 2, பொருளாதாரம்னு முழு மூச்சு பொருளாதாரத்தில் இருங்க. நிச்சயமாக இப்போ பொருளாதாரம் பண்ணக்கூடிய யோகத்தை சனி பகவான் செய்வார். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையை திருப்பி, அதாவது கடந்த காலங்களில் பொருளாதாரம் இல்லாமல் தொழிலில் வலிமையாக இருக்க முடியாமல் சில பேர் உடல்நலத்தில் சொந்தக்காரங்களால் எவ்வளோ பாதிப்பு, அத்தனையிலிருந்து விடுபட போகிறீங்க. இது ஒரு அற்புதமான பொருளாதாரத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களில் போய் பெரிய குடும்ப உறவுகளோட உறவாடுறது, அப்புறம் உங்கள் குழந்தைகள், உங்கள் பூர்வீகம்னு உணர்வுகளுக்கு ஓவராக முக்கியத்துவம் தர்றது, இதையே செய்யாதீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைட்டையும் போய் பெரிய உறவாடல் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த உறவுகளுக்குள்ளே அதிக நீங்கள் முக்கியத்துவத்தை இப்போது சிம்மராசி கொடுத்தா பொருளாதாரத்தை கண்டிப்பாக இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் யோகமான காலகட்டம். அவங்களாம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். கண்டிப்பாக பொருளாதாரத்தை சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் எந்த உறவுகளும், ஏன் நமக்கே நம்ம மேலே மதிப்பு வரும். கடந்த கால காயங்கள் ஆறவும், நீங்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கவும் இந்த சமுதாயத்தில் உங்கள் மேலே உங்களுக்கே நல்ல மதிப்பு மரியாதை வர்றதுக்கும் இது சரியான ஒரு ஜாக்பாட் காலத்தை சனி பகவான் தர்றார். இந்த காலத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான எளிமையான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும்? 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, காலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷனுக்காக காத்துட்ருக்கிற ஏழை எளிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சிகிச்சைக்கு மருத்துவ உதவி பண்ணுவது 1000 மார்க் பலன். அதுக்கு இணையாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஊர்லேயோ உங்கள் பூர்வீகத்திலையோ இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. கருப்புசாமி, முனீஸ்வரன், சுடலை மடன், அந்த மாதிரி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாதம் மாதிரி செஞ்சு வச்சு ஆணிகள் அடித்து வச்சு ஒரு பாதரட்சை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேண்டிட்டு போய், நான் தொழில் இப்போ ஜெயிக்கும்போது இந்த வக்ரசனி முடிஞ்ச உடனே இந்த தொழிலில் பெரிய பணம் பார்த்தோன்னே உனக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிற சாமின்னு ஒரு நேர்ந்துக்குங்க. நேர்ந்துக்கிட்டு அந்த காலகட்டம் முடிஞ்சதையும் அந்த எசகடையை போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை காவல் தெய்வமும் காலமுமே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. ஏன்னா காலன் சனி பகவானின் வடிவம். அப்போது அவருடைய ஒரு வடிவமாக தான் அவர் இருக்கார். அப்போ காலமே உங்களுக்கு உயர்வு. எந்திரிச்சு வா, ஏன் கீழே கிடக்கிற, எந்திரிச்சு வான்னு கையை கொடுத்து தூக்குற காலகட்டம். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் சரியாக செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் தலை நிமிர்ந்து